ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவுஸ் குக்கிங். இன்றைக்கி உளுந்த வடை தான் பார்க்க போகிறோம். கடையில் சுடுற மாதிரி நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3/4 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். கையில் சும்மா ஒரு சாரை பச்சரிசி போட்டு அதில் ஃபுல் பண்ணி நம்ம ஃபுல்லாக 1 கப் போட்டுக்கலாம். முக்கால் கப் உளுந்து, ஒரு சாரை பச்சரிசி இதை போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து ஆட்டணும். இதுலேயே உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்து ஆட்டணும். அப்போ தான் பொசு பொசுன்னு வரும். தண்ணி நிறையா ஊற்றிட்டாலும் வடை போட்டு எடுக்க முடியாது, ஆயில் நிறைய இழுக்கும். மாவு மெசஞ்சிருச்சு. இப்போ ஒரு பவுலில் வலித்து வச்சாச்சு. மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இதை தண்ணியில் போடலாம். பாருங்கள், அப்படியே நல்லா மிதந்து வரும். இந்த மாதிரி பதம் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா நிறைய ஆயில் இழுக்க ஆரம்பிச்சிரும். விஸ்க் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம்னாச்சும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மிளகு நல்லா 2-3 அப்படி நுணுக்கி போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் பொடிசாக, அதையும் போட்டுக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை அதையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலராக வீடியோ போட பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஆயில் ஹீட் பண்ணி ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு கை நிறைய எடுத்து லைட்டாக நடுவில் ஓட்டை போட்டு அப்படியே போட்டுடலாம். இது போடும்போது எவ்வளோ பொசு பொசுன்னு இருக்குது பாருங்கள். இது மெயினாக மாவு ஆட்டிட்டு அந்த விஸ்கு மாதிரி ஒன்று வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி செய்யும்போது தான் இப்படி நல்லா பொசு பொசுன்னு வரும். அந்த ஸ்டெப் மட்டும் மறந்துடக்கூடாது. கொஞ்சமாக போட்டோம்னாவே நல்லா பொசு பொசுன்னு பெருசாக வந்துடும். இப்போ 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா செவந்த வாட்டி எடுத்துக்கலாம். இது ஆயில் அதிகம் இழுக்கவும் இழுக்காது, நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான ஹீட்லேயே போட்டு எடுக்கணும். அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், புட்டு காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மேலே மொறு மொறுன்னு இருக்குது, உள்ளே பார்த்தா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.